வணக்கம் மக்களே. இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் ரெக்கார்ட் பண்றேன். நான் சின்ன வயசுல நம்ம இருந்தப்ப, இல்ல நாங்க சின்ன வயசுல இருந்தப்பலாம் நாங்க காலையில ஏந்திச்ச உடனே எங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, "ஃபர்ஸ்ட்டு ஏந்திச்ச உடனே உன்னுடைய கைய பாரு. அதுக்கப்புறமா நேரா போய் சாமி ரூம்ல போயிட்டு சாமிய பார்க்க சொல்லுவாரு." ஆனா இன்னைக்கு வந்து சிச்சுவேஷன் வந்து டோட்டலா மாறிடுச்சு. நம்ம ஏந்திச்ச உடனே என்ன பண்றோம், ஃபோன எடுத்துடுறோம். ஃபோன எடுத்து Instagram, YouTube, ஷார்ட்ஸு, WhatsApp போறோம். அப்புறம் அந்த WhatsAppல யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் வேறு ஏதாவது பர்சனல் இமெயில் வந்திருக்குதான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா திரும்ப YouTube போறோம். அதில ஏதாச்சும் வீடியோஸ் வந்திருக்குதா? சதீஷ் தீபா காமெடி, அப்புறம் மத்தவங்க வேறு ஏதாச்சும் ஃபன்னியா போட்டிருக்க காமெடி, என்டர்டெயின்மெண்ட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, சிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் டைம் பார்த்தா டைம் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, இல்ல வேலைக்கு எல்லாமே ஒரு 10, 15 மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டா போறோம். இத வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா, இத வந்து ஒரு பழக்கமாக்கிட்டோம் நம்ம. காலைல ஏந்திச்ச உடனே ஃபோன் எடுத்த உடனே, அது ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸ் பண்ணுது. அத நம்ம அங்கருந்து வெளிய வர முடியாம, அத நம்ம டைம ஸ்பெண்ட் பண்ணிட்டு, முக்கியமான வேண்டிய இடத்துக்கு நம்ம லேட்டா போறோம். ஒரு கோட் ஒண்ணு இருக்கு. "இஃப் யூ ஆர் நாட் அர்லி, யூ ஆர் லேட்" அப்படின்ட்டு. இப்போ வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, ஒரு 5, 10 மினிட்ஸ் முன்னாடி நீங்க போலன்னா, கண்டிப்பா நீங்க லேட்டா தான் போவீங்க. அப்படின்றது வந்து நார்மலா அதுதான் அந்த கோட்டு. அது உண்மையும் கூட. பட் இந்த மாதிரியான பழக்கங்கள நம்ம காலையிலேயே ஸ்டார்ட் பண்றதுனால, நம்ம எல்லா இடத்துக்கும் லேட்டா போறோம். அதுவும் இல்லாம காலையிலேயே நம்ம பிரெயின்ல வேற ஏதேதோ ஒரு தாட் ஓடி, நம்மளால கரெக்ட்டா ப்ராசஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியெல்லாம் தவிர்க்கணும். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷமாவது புக் படிக்கணும்னு நம்ம அ யாருக்காவது சொல்லும்போதோ, இல்ல அத பழக்கப்படுத்திக்கங்க. மொபைலுக்கு பதிலா நீங்க வந்து புக்க எடுத்து படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அது எதுக்குப்பா அந்த புக்க எடுத்தாலே தூக்கம் தான் வருது. 5 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு மேல நம்ம படிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாரியான ஒரு கம்ப்ளைண்ட்ட நம்ம சொல்றோம். ஆனா நாம இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் பண்றோம். என்னன்னா, என்னோட பசங்க புக்ஸே படிக்க மாட்டேங்குது. எந்நேரம் ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்றோம். ஆனா நாம அத பண்றோமான்னு கேட்டா நாம பண்றதில்ல. ஆனா நம்ம குழந்தைங்ககிட்ட இருந்து அத எதிர்பார்க்கிறோம். அது முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னா, குழந்தைங்க நீங்க என்ன பண்றீங்களோ அத தான் ஃபாலோ பண்ணும். நீங்க வந்து காலையில மொபைல் எடுத்தீங்கன்னா, அதுங்க மொபைல் எடுக்கும். நீங்க காலைல எந்திச்சு புக்க படிச்சீங்கன்னா, அது உங்கள ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் அது கன்டின்யூவும் பண்ணும். இதே அ விஷயத்த நம்ம திரும்பவும் வேற விதமா நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த காலத்து பசங்க பயங்கர ஸ்மார்ட். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுது. நம்மள விட ஒரு 10 டைம்ஸ் பெட்டரா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லுவோம். பட் ரியாலிட்டி என்னன்னா, அதுதான் உண்ம. நேச்சுரலாவே ஒரு ஜெனரேஷன்லருந்து இன்னொரு ஜெனரேஷன் வரும்போது, அவங்க பிரெயின் வந்து நம்மள விட பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் பெட்டரா பண்ணும். ஒரு 5, 10 டைம்ஸ் மோர் தேன் வாட் வி டிட் அப்படின்றது வந்து அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. பட் நேச்சுரலாவே நம்ம அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் நம்ம இந்த தாட்ட வந்து நம்ம தாத்தா காலத்திலேயும் சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்பா காலத்திலேயும் சொல்லியிருப்பாங்க. இப்ப நாம நம்ம பசங்களுக்கும் நம்ம அத சொல்றோம். ஸோ அந்த பிரெயின கரெக்ட்டா சேனலைஸ் பண்றது எப்படி? அப்படின்றதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து அவங்கள படிக்க வைக்கிறது, நாமளும் படிக்கிறது. ஏன்னா நீங்க படிச்சீங்கன்னா தான் அவங்க படிப்பாங்க. ஸோ அதுக்கு வெரி வெரி பேசிக். இன்னைக்கு தேதிக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாவும் கருதப்படுது. நீங்களும் படிங்க. நீங்க வந்து ரீசன் சொல்றதுக்கு பதிலா ஒரு 5, 10 மினிட்ஸ் எவ்ரிடே நீங்க படிக்கும்போது அது ஒரு பழக்கமாகும். உங்க பசங்களுக்கும் அது பாசிட்டிவான இம்பேக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம படிக்கிறதையே நம்ம இவ்ளோ கஷ்டமா நம்ம சொல்லும்போது, நாம இங்க வீடியோஸ் பார்த்துக்கிட்டு, வெளியில சுத்திக்கிட்டு, இல்ல ஃப்ரைடே, சாட்டர்டே ஆச்சுன்னா, தண்ணி ஆகாரம் சாப்பிட்டுட்டு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு இடத்துல படிக்கிறான். அப்புறம் அந்த படிக்கிறத வந்து நம்ம ஏதாவது ஒரு தாட்டா எழுதணும்னு நெனைக்கிறான். எழுதணும்னு நெனைச்சத பப்ளிஷ் பண்ணணும்னு நெனைக்கிறான். அதுக்கப்புறமா அது ஒரு புத்தகமா வடிவெடுத்து வருது. அப்ப அவன் வந்து இவ்வளவு மெனக்கெடல்கள் எடுத்து, எங்கேயோ ஒரு இடத்துல அவனுடைய தாட்டையும், இல்ல ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட்க்கும் இந்த சொசைட்டி குடுக்கணும்னு நெனைக்கும்போது, அவன் அத பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நாம அந்த புக்க எடுக்கிறதே கஷ்டமா நெனைக்கும்போது, அவனும் நம்மள மாரியான ஒரு சக மனிதன். ஆனா, அவன் அத பண்ணும்போது, நாம வந்து எடுத்து 5 நிமிஷம் படிக்கிறதையே கஷ்டமா சொன்னோம்னா, அப்ப இதுலயே நமக்கு தெரிஞ்சிரும் எங்க நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்றது. நீங்களும் படிங்க. 5, 10 மினிட்ஸ் படிங்க. சின்ன சின்ன புத்தகங்களா எடுத்து படிக்கலாம். இப்ப எல்லா புத்தகங்களும் ஆங்கிலத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. நீங்க ஆங்கிலத்தில ஏதாவது புக்க பார்த்து அது தமிழ்ல நீங்க எங்க அமேசான் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்குது. படிச்சுட்டு நீங்களும் அத வந்து உங்க குழந்தைகளுக்கு கொண்டு போங்க. குழந்தைங்களையும் வாசிக்க வைங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு புக்க நான் ரொம்ப ரெஃபர் பண்றது அப்படின்னு சொன்னா, இல்ல ரொம்ப வருஷங்களா இந்த புக் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இந்த புக் பெஸ்ட் செல்லிங் புக்கா இருக்கு. இந்த புக்குடைய பேர் வந்து ஆல்கெமிஸ்ட். ஸோ இந்த புக் தமிழ்லயும் இருக்கு.
தமிழ்ல படிக்கணும்னு எனக்கு ஆர்வம் இருந்ததுன்னா, நீங்க தமிழ்லயும் அத வந்து ஆர்டர் பண்ணி படிக்கலாம். நன்றி.